அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவிப்பாளர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் உறங்குவதற்காக படுக்கும்போது தம் கரத்தை தனது கன்னத்தில் கீழே வைத்து, அல்லாவே, நான் உன் பெயரை மொழித்தே மரணிக்கிறேன், உயிராகினேன் என்று கூறுவார்கள். உறக்கத்தில் இருந்து விழித்தெழும்போது, அல்லாவுக்கே நன்றி அனைத்தும். அவன் நமக்கு இறப்பை அளித்த பின்னர் நம்மை உயிராக்கினான். மீண்டும் நாம் உயிர் பெற்றெழுந்து அவனிடமே செல்ல வேண்டியவர்கள் என்று கூறினார்கள். விளக்கம்: ஒரு மனிதனின் உள்ளத்தில் மறுமை சிந்தனை ஆழமாக பதிந்து விடும்போது அவனுடைய உள்ள நிலை இவ்வாறு அமைகிறது. எந்த நேரமும் அவன் இறைவனின் பெயரை மொழித்தவனாக இருக்கிறான். மேலும் அவன் கூறுகிறான், இந்த இறைவனின் பெயர் என் நிலையிலும் என் நாவில் இருக்க வேண்டும். மரணிக்கும் போதும் சரி, வாழும் போதும் சரி, உறங்கும் போதும் சரி, விழித்தெழுந்த பின்பும் சரி. மேலும் அவன் உறங்கி எழும்போது அல்லாவுக்கே இவ்வாறு நன்றி செலுத்துகிறான். நான் நற்செய்தி புரிவதற்காக இறைவன் இன்னும் சற்று அவகாசம் எனக்கு வழங்கியுள்ளான். நேற்று நான் என் செயலில் குறைபாடு எதுவும் வைத்திருந்தால் இன்று குறை எதுவும் வைக்காமல் இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்துள்ள இந்த ஒரு நாள் அவகாசத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளையும் அவன் இதே மனநிலையுடைத்தான் கழிக்கிறான். அவன் உறங்கி எழும்போது, ஒரு நாள் எனக்கு மரணம் வந்துவிடும், நம் செயலுக்கான கூலி பெறுவதற்காக மீண்டும் இறைவனிடம் நாம் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. இந்த வாழ்க்கை அவகாசத்தை தவறவிட்டால் இறைவனிடம் என் முகத்தை எப்படி காட்டுவேன், அவனுக்கு என்ன பதில் கூறுவேன் என்று மறுமை நாளின் கேள்வி கணக்கு அவனுக்கு நினைவுக்கு வந்துவிடும். இதேபோல் நாமளும் ஒவ்வொரு நாளும் உறங்கும் போதும் சரி, உறங்கி எழுந்த பின்பும் சரி, இப்படி இறைவனை நினைவு கூறுபவர்களாக, இறைவனின் பெயரை எப்போதும் துதித்து கொண்டிருப்பவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் கம்மியான பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.